Praise the Lord. Hallelujah. அந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். முதலாவது நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரம் கர்த்தருடைய வீடாய் இருக்க வேண்டும். அது மாத்திரம் நம்ம வாழ்கிற வீடு தேவனுடைய வீடாய் இருக்க வேண்டும். அது சொந்த வீடோ வாடகை வீடோ, கர்த்தர் அந்த வீட்டிலே முக்கியத்துவமாய் இருக்கும்படி, மையமாய் இருக்கும்படி விரும்புகிறார். பாருங்கள், தாவீது வாழ்க்கையில எத்தனையோ காலங்கள் வீடற்று வாசஸ்தலமற்று ஓடிக்கொண்டது மனுஷன், வனாந்தர வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் அவர் ராஜாவாக்கும் பொழுது ஒரு வீட்டை ஆசீர்வதிப்பேன் என்று நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னதை நிறைவேற்றினார். அப்பொழுது தாவீது கர்த்தருக்கு மகிமையாக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறார். என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாய் மாற்றுங்கப்பான்னு சொல்லி, அப்பொழுது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வீடு முதலாவது கர்த்தருக்கு முன்பாக, நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டிலே இருக்கையில் கர்த்தர் அவனை அவன் வீட்டாரை 3 மாதம் ஆசீர்வதித்தார். அந்த 3 மாதம் இருக்கிறார் மாத்திரம் அல்ல, அந்த ஆசீர்வாதம் தலைமுறைக்கும் கடந்து போகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வீட்டிலே தேவனுக்கு மகிமை இருக்க வேண்டும், துதி ஆராதனை இருக்க வேண்டும், நன்றி பலி இருக்க வேண்டும், குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும், தனி ஜெபம் இருக்க வேண்டும், வேத வாசிப்பு இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு நாம் எல்லா சூழ்நிலையிலும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, அந்த வீட்டுக்குள் தேவனுக்கென்று ஒரு மேன்மை இருக்க வேண்டியது. கர்த்தருடைய பிள்ளைகள் வீடு என்ற சாட்சி இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தரை நாம் அந்த வீட்டிலிருந்து சேவிக்க வேண்டும். இன்றைக்கும் பாருங்கள், கர்த்தர் உங்களை உங்கள் வீட்டையும் பார்க்கிறார். உங்கள் வீட்டுக்குள் இன்றைக்கு கர்த்தருக்கு முக்கியத்துவம், கர்த்தருக்கு துதி ஆராதனை, கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களிலே எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நாம் சாட்சியாக இருக்கும்படி விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே உங்கள் வீட்டுக்குள் ஒருவேளை பலவீனம், வியாதிகள், பற்றாக்குறைகள், கடன் பிரச்சனைகள், சமாதான குலைச்சல், இன்றைக்கு ஒரு மனமில்லை, ஜெபம் இல்லை, பலவிதமான வியாதி படுக்கை, போராட்டத்தின் மேல் போராட்டம், எதுவாக இருந்தாலும் மனம் கலங்காதிருங்கள். பிரியமான பஞ்ச காலத்தில் கூட இந்த ஏழை விதவை சாரிபாத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனாலே, தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டதினாலே கர்த்தருடைய முடிவு குடும்பம் முழுவதும் பஞ்ச காலம் தீருமட்டும் ஆசீர்வாதமாக இருந்தது. நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும். இப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கர்த்தருக்கு உங்கள் வீடு முக்கியத்துவமாக இருக்கட்டும். கர்த்தருடைய பார்வையில் உங்கள் வீடு முக்கியத்துவமாக இருக்கட்டும். எல்லாருடைய வீட்டை பார்க்கல உங்கள் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். எல்லாருக்கும் முன்பாக உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் வீட்டில் இருந்து எல்லா விதத்திலும் நல்ல காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் கர்த்தருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய வீடாய் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் சாட்சியாய் மாறப்போகிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் ஒவ்வொருவருடைய வீட்டை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இப்பொழுது வெளிப்படுகிறீர். இந்த நிமிஷத்தில் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே கொடுத்திருக்கிற வீட்டை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தருளினீர் என்று சொல்லி அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலிருந்து எல்லா கடன் பிரச்சனை மாறட்டும். அந்த வீட்டுக்குள் சந்தோஷம், மகிழ்ச்சி வரட்டும். அந்த வீட்டுக்குள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆண்டவர் ஒரு பைசா கூட தங்காமல் இருக்கிற சத்துருவின் திட்டங்களை எல்லா விதமான பற்றாக்குறைகளை எடுத்து போட்டு ஆண்டவர் மீதியான துணிக்கு எடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் வரும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. கடன் பாரம் முற்றிலும் நீங்கட்டும். வியாதிகள் வராமல், வேலி அடைப்பிறாக ஆண்டவரே, வாதைகள் நெருங்காமல், பொல்லாப்பு ஆண்டவரை நேரிடாமல் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறப்பா. அதோடு கூட குடும்ப ஜெபத்தில், தனி ஜெபத்தில், வேத வாசிப்பில் கர்த்தரை
ஆராதிப்பதிலே கர்த்தருக்கு நன்றி சொல்வத வீடு இன்னும் மகிமையாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். உமக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கிற வீடாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் எப்பொழுதிலிருந்து அந்த வீட்டுக்குள் சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், ஒருமனம், தேவ அன்பு பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேன். எந்த சத்துருவின் பொறாமை திட்டங்கள் ஆண்டவரே இந்த வீட்டுக்கு விரோதமான ஆயுதங்கள் எதுவும் நுழையாதபடி இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த வீட்டை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பார்.